இன்றைக்கி நம்ம வீட்டிலங்க தவளை அடைங்க மாவு அரைக்கிறேன். அது எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். ஒரு 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 டம்ளர் வந்து இட்லி அரிசிங்க, ஒரு டம்ளர் பச்சை அரிசி, ஒரு ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் வந்து துவரம்பருப்பு, உளுந்து கருப்பு உளுந்து ஒரு அரை டம்ளர் போதும். ஏன்னா அந்த ஒரு உளுந்து சேர்த்தா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதுக்காக அரை அரை கிளாஸ் வெறும் கருப்பு உளுந்து தான். அதுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது, நமக்கு சத்தும் கூட. அதனால் வெள்ளை உளுந்து தேவையில்லை, கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா, இது பாருங்கள் பூண்டு. இது வந்து உரிக்க வேணாம், பச்சை உருளணும், அப்படியே உரிச்சதோடு போடணும். சோம்பு கொஞ்சம் போடணும், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு மாவு காமிக்கிறேன். சோம்புங்க, கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கல் உப்புங்க, கல் உப்பு சேர்த்தோம்னாக்கா வரமிளகாய் வந்து சீக்கிரம் அரையும், அதனால் கல் உப்பு சேர்க்குறோம். தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உப்பு. இப்போதைக்கு இது போதும். பாருங்கள், வரமிளகாய் சேர்க்குறேன். நல்லா காரமாக இருக்கும் இது மிளகாய். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். பருப்பு எல்லாமே ஒரு ஒரு டம்ளர் தான் அளவுங்க ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் கூட போடலாம், நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். அதான் அளவு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட மாவு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு அரைச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தவளை அடக்கி மாவு வந்து ரொம்ப குறைன்னு இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இதுதான் இந்த பதத்தில் அரைஞ்சோம்னா கரெக்டாக வரும். இதில் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 2 வெங்காயம், ஒரே சின்ன தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பல் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எண்ணெய் போட்டு வதக்கி இதில் சேர்த்துடணும். ஆற வச்சு இதில் சேர்க்கணும். நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இதுங்க 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய். கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்புங்க, பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் பொரிய விட்டுருக்கேன். வெங்காயம், பெருங்காயங்க. ஏன்னா இது வந்து பருப்பு ஐட்டம்லாம் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் பெருங்காயம் சேர்க்கணும். கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டு வதக்கிக்கிறோங்க. சும்மா லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப போட்டு வதங்க வேணாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினாலே போதும். இந்த தக்காளி, நாங்கள் பாருங்க தேங்காய் கட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கிட்டு அதில் ஆற வச்சுட்டு, சூடு இருக்கக்கூடாது மாவில் கலக்கக்குள்ளே, லைட்டாக ஆற வச்சுட்டு தான் நம்ம மாவில் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப மாவு கட்டியாயிடும் சூடோடு போட்டோம்னா. வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு தான் அதில் மாவில் சேர்க்கணுங்க. காமிக்கிறேன் உங்களுக்கு. வதங்கிட்டு இருக்குங்க, போதும். இது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மாவில் சேர்த்துக்கிறேன். வதங்கினது போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதுங்க, ஒரு 40-50% வதங்கினாலே போதும். ஏன்னா அப்புறம் நம்ம அடை ஊற்ற போகிறோம், அதுலேயும் வேகும். போதுங்க. காமிக்கிறேன், ஆறின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறி வச்சுங்க, மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாயில் வந்து நம்ம இதுமாரிலாம் நம்ம வதக்கிறது, தாளிக்கிறதுலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்.
இரும்பு கடாயில் நம்ம சமைக்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இதில் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கே நல்லதுன்னு இருக்காங்க. அப்போலேருந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இரும்பு கடாயில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறங்க. அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது கடாயெல்லாம் கிடைக்குது, வாங்கி நம்ம வீட்டில் பண்ணலாம். பாருங்கள், கல் காயுது, மாவு ஊற்றுறேன். நிறைய சேர்க்கணுங்க. எண்ணெய் சுற்றினும் ஊற்றணும். அடனாலே எண்ணெய் தான் போக்கணும். எண்ணெய் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணாலும் பார்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அடைக்கலாம். தேங்காய் சட்னிங்க, கொஞ்சம் இந்த அடைக்க தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இதை அரைக்கிறோம் பார்த்துங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டுங்க, அப்புறம் பொட்டுக்கடலாம் அப்புறம் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கிட்டு அப்புறமே தான் பொட்டுக்கடலை போடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடக்கூடாதுங்க. கொரன்னு இருக்கணும் சட்னி. எல்லா சட்னியுமே நான் சொல்லியிருக்கேன், நைஸாக அரைக்கக்கூடாதுன்னு. இந்த 4 பச்சை மிளகா, இஞ்சிங்க ஒரு துண்டு, அவ்வளோதான். இதை போட்டுட்டு நைஸாக கொஞ்சம் உடஞ்ச பிறகு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டுங்க. இப்போ பாருங்க, பல்ஸில் போட்டு அரைச்சிருக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் போடக்கூடாது பொட்டுக்கடலைங்க, தேங்காய் தான் நிறைய போடணும். அவ்வளோதான். சட்னி தாளிக்கலாங்க. சும்மா ஒரு கரண்டி போதுங்க. கடுகுங்க, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருக்குங்க. கருவேப்பிலை நிறையவே சேர்க்கலாங்க. பெருங்காயம், தேங்காய் சட்னினா பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிக்கணுங்க, நல்லாயிருக்கும். மனம் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. அவ்வளோதான், சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்துட்றேங்க. தேங்காய் சட்னி இப்படி தாங்க அரைக்கணும். நாங்கள் இப்படி அரைப்போம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த அடை ரெடி ஆகிடுச்சு, தான் காமிக்கிறேன். தவளை அடை ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.